எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். எல்லா மாதத்துக்கும் நாம் ராசி பலன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த மார்கழியில் வரக்கூடிய பயிற்சி நமக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மார்கழி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருப்பாங்க. அதன்படி பார்த்தோம்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் குருவோட வீடான தனுசு ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி அவர் மாறி மகர ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் குரு பகவானோட வீடான தனுசுக்கு போகிறாரு. புதன் விருச்சிகத்திலேருந்து 23ஆம் தேதி தனுசுக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று துலா ராசியில் உட்காந்துருக்காரு. 9ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்குது இந்த மாதத்தில். அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக பலம் இல்லாமல் வக்கரம் அடைஞ்சு கடந்த குருவுக்கு இப்போ பலம் கிடைச்சிருக்கு. அப்போ அவரோட பார்வையோட வீரியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்க போகுது. அப்படிங்கிறதால இந்த குருவோட வக்கர நிவர்த்தி அவசியமாக பார்க்கப்படணும். அதோட சனி பகவான் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. 2.5 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி நடக்குது. மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. விஷப்பாம்பு ராகு மீன ராசிலையும் விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதி சனி பகவான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் மகா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த ரெண்டுமே மார்கழி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்கூட்டியே நாம் எச்சரிச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோகம் மாற்றம் இது எல்லாம் வரக்கூடிய ஒரு அறிகுறி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கே தெரியும் ஏதோ ஒரு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, என்ன திடீர்னு பண்ணுறது, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும். எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்துறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் கேது இருக்கிறதால ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனை வரும். போதாத குத்தத்துக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது வருது. ஏழரை சனியில் விரய சனி அப்படிங்கிற 2.5 வருஷத்தை நீங்கள் கடந்துட்டீங்க. இப்போ ஜென்ம சனி, சனி பகவான் வயிற்றில் உட்கார்றாரு மார்கழி 4ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக. இந்த சனி பகவானோட ஜென்ம சனி ஆதிக்கம் அப்படிங்கிறது நன்மை தீமை ரெண்டையுமே கலந்து தான் தரும். 2வது சுற்றோ 3வது சுற்றோ வரும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். முதல் சுற்று அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் இளமை காலத்திலேயே ஓடி போவோம். 2வது சுற்று அப்படிங்கிறது பொங்கு சனி குறைவாக தான் பாதிப்பு கொடுக்கும். அப்படின்னாலும் ஜென்ம சனியாக இருக்கும்போது உடம்புல கை வச்சிருவார். இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துக்காக தான் நம்ம சாப்பிட்றோம், உடம்பு வலிமைக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த சாப்பாடையே நம்மளால் விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிட முடியாது. திடீர்னு சர்க்கரை வந்துருச்சும்பாங்க, அதை திங்காத இது திங்காதம்பாங்க. திடீர்னு பிபி வந்துருச்சும்பாங்க, ஒரு மாமிசம் சாப்பிடாத அதை சாப்பிடாதம்பாங்க. இது மாதிரி எல்லாம் வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வயிற்று புண் அப்படிங்கிறது வரும், தொண்டை புண் அப்படிங்கிறது வரும், அல்சர், அஜீரண கோளாறு, வாயு தொந்தரவு இதெல்லாம் வரும். அப்போ கொஞ்சம் சாத்விக உணவு முறைக்கு மாறிக்கிறது நல்லது. என்னதான் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே மாமிசம் சாப்பிட்டு வளர்ந்தேன், என் வீட்டில் கறி இல்லாத நாளே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட கொஞ்சம் மாற்றிக்கணும். கொஞ்சம் சைவ உணவுக்கு மாற வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். ஏன்னா உடம்பு செரிமான சக்தியை இழக்கக்கூடிய நேரம். ஜென்மசனி அப்படின்னா சனி வயிற்று அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் கூடுமான வரைக்கும் காய்கறி, பழம், கீரை இதை எடுத்துக்கணும். நிறையா உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது. அதோட நண்பர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது குறையும். தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இருக்கும். உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்காத ஆளுங்க. நான் யார் தெரியுமா, முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய ஆளுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் மனதைரியத்தை இழக்கிற மாதிரி வரும். ஐயோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவனும் நிற்க ஆள் இல்லையே, அவன் சுயநலவாதியாக இருக்கானே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஃபோன் அடித்தா எடுப்பானா எடுக்க மாட்டானா ஒருத்தன், அந்த மாதிரி யோசனைலாம் வரும். அதோட பார்த்திங்கன்னா வெள்ளை சட்டைக்கு குறைவு இருக்காது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெள்ளையும் சொல்லையுமா வெளியில் சுற்றலாம், வெள்ளை சட்டைக்குள்ளே காசு இருக்கான்னு பார்த்தா இருக்காது. அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். கர்ம வினைகளை மனசில் கொண்டு அதன்படி நடந்துக்கணும். கூடுமான வரைக்கும் நம்ம நேர்மையாக நடந்துக்கிட்டு மற்றவனுக்கு துரோகம் நினைக்காம, இன்னொருத்தனை கெடுத்து நாம் முன்னேறணும்னு நினைக்காம, இன்னொருத்தன் கெட்டு போகணும்னு நினைக்காம, அப்படியே வாழ்க்கையை நாம்
நூல் பிடிச்சாப்புல ஓட்டணுன்னா சனி பகவான் பெரிய அளவில் பாதிக்க மாட்டார். ஏன்னா நீதிக்காரகன் ஆட்சி பெற்று ஆட்சியில் உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம நடத்த எப்படியோ அதுக்கு தக்கன பலன் கொடுப்பாரு. அதுமாதிரி இந்த பங்குச்சந்தை வர்த்தகம், லாட்ரி சீட்டு வாங்குறது, இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி போகிறது, அந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ₹1,00,000 லாட்ரி சீட்டு வாங்கினாலும் ₹1 விழுவாது. பங்கு சந்தையில் போய் நம்ம உழைக்காமல் சம்பாதிப்போம், ஒரு ஷேர் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5,000 போட்டால் மைனஸில் தான் போகும், பார்த்துக்குங்க. அதனால் பங்குச்சந்தை மாதிரியான யூக வணிகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், பங்கு வர்த்தகம் மாதிரி பண்ணுறேங்கிறதெல்லாம் கவனம். ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஒரு இடத்த விற்று கொடுப்போம், புரோக்கரேஜ் பண்ணுவோம், கமிஷன் வராது, நமக்கே தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போடுவாங்க, கமிஷனை வேற ஒருத்தன் வாங்கிட்டு போடுவான். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். தேவையில்லாத வல்லடி வழக்கு வரும், வச்சுக்க வேண்டாம். நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. கூடுமான வரைக்கும் உழைக்கணும். உடம்புலேருந்து வேறு வெளியேறினா தான் சனி பகவான் உங்களை கொஞ்சம் காப்பாற்றுவார். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போகிறார். ராசிக்கு சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, லாபஸ்தானத்துக்கு ராசிக்கு சுபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் லேசாக நல்லாயிருக்கும். என்ன தான் 7.5 சனியாக இருந்தாலும் சுக்கிரன் சாதகமாக இருக்கும்போது சனி பகவானுக்கு நட்பு கிரகம், ராசி அதிபதிக்கே நட்பு கிரகம் அப்படிங்கிறதால அவரோட இருப்பு கொஞ்சம் நல்லது தான் செய்வார். அப்போ தொழிலில் அப்பப்போ 10 ரூபா வரும். நம்ம எதிர்பார்க்காத மாரி மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு திடீர்னு 15,000 வரும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 15,000ங்கிறது 7,000 ஆகிவிடும். அதுமாதிரி ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய புது ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி வீட்டில் மங்கள ஓசை கேட்கறதுக்கான அறிகுறி இருக்கும். பெற்றோர்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். சரிப்போ பிள்ளை கஷ்டப்படுறான், உனக்கு 10 ரூபா கொடுத்து உதவும், இந்தாடா இல்லாட்டி இந்த பிளாட் இருக்குடா விற்றுக்கிட்டு ஏதோ புழப்ப பாடுறா, கடன் வாங்கிட்டு சுற்றாத அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. அப்போ கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறதை நம்ம தவிர்த்துடணும். ஒரு கடனை வாங்கிவிட்டோம்னா அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் வாங்குறதையே பொழப்பாக வச்சுருப்பாங்க. சரி அடைச்சிக்குவோம் அப்படிங்கிற ஒரு அதீத தன்னம்பிக்கை. நாளைக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா இன்றைக்கி செலவுக்கு என்ன பண்ணுறது, சரி நாளைக்கு அதை வாங்கி நம்ம கடனை அடைச்சிக்குவோம், இன்றைக்கி கடன் வாங்கி செலவு பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி இடத்துல போய் சிக்கிக்காதீங்க. அதாவது நம்ம ருசியாக சாப்பிட்லனாலும் ஏதோ பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதுன்னு இருக்கிறத வச்சு சுருக்கமாக வாழ்ந்துக்கிறது நல்லது. அதோட மார்கழி மாதம் 4ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகிற அதே நேரத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். தன லாபாதிபதி, தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்கிறப்ப கொஞ்சம் காசு போனோம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சிக்கலே வந்தாலும் இடைஞ்சல் வந்தாலும் அதை தாண்டி முறியடிச்சிருவீங்க. அதுமாரி கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசாக அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட முன்னேற்றத்துக்கு சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் உறுதுணையாக இருப்பாங்க. சரி கஷ்டப்படுறான், அவனுக்கு 10 ரூபா கொடுத்து உதவுவோம் அப்படிங்கிற மாரி. ஃபோன் அடித்து 10 ரூபா கடன் கேட்டால் கொடுக்க ஆள் இருக்கும். இருக்கேன்னு சொல்லிவிட்டு 4 பக்கமும் வாங்கி குமிச்சிட்டு பேரை கெடுத்துக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாரி உத்தியோகம் பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் கொஞ்சம் நம்மளை நசுக்கணும்னு பார்ப்பாங்க. எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டுவானுங்க. மாடு நிறையா லோடு இழுக்குதுங்கிறதுக்காக வச்சு லோடு மேலே லோடு ஏற்றணும்னா மாடு ஒரு கட்டத்துக்கு மேலே படுத்துக்கும். அப்படி தான் உங்களை அடிப்பாங்க போட்டு. அப்போ உடம்பு அசர நம்மளை வேலை வாங்கிவிட்டு நமக்கு எந்த சலுகையும் கொடுக்கலங்கிறப்ப ஒரு விதமான சலிப்பு அப்படிங்கிறது வரும். குடும்பமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டுற வேண்டாம். ஏன்னா திரும்ப வேலை கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். சனி 7.5 ஜென்மத்தில் இருக்குது அப்படிங்கும்போது. அதனால் ஆஃபீஸில் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் சமாளித்து ஓட்டுங்க. அதோட மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு தனுசு ராசிக்கு. உங்களோட ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் லாபத்துக்கு வர்றாரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நற்பலன்கள் கிடைக்கும். ஒரு இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, விவசாயம் பண்ணுறது, இந்த வகையில் 10 ரூபா காசு பணம் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் தரகு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலையே கொடுத்தாலும் காசு பணங்கிறது வந்துடும். ஒரு 25,000 ஒருத்தன்ட்ட நம்ம கமிஷன் வாங்கணும்னா அவன் நமக்கு கொடுக்காமல் ஓடி ஒழிவான். அவனை தேடி கண்டுபிடிச்சி 25க்கு ஒரு 10வது குர்ரா 15வது குர்ரான்னு பேசி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் காசு வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட மார்கழி 23 தனுசு ராசிக்கு புதனும் வராரு. அவரும் லாபஸ்தானத்துக்கு வராரு. 5க்கும் 8க்கும் அதிபதியான அவரும் லாபஸ்துக்கு வரும்போது பிள்ளைகளோட கல்வியில் நல்ல வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. எது எப்படி இருந்தாலும் பிள்ளைங்க நம்மளுக்கு மன மகிழ்ச்சியான நிறைய செய்திகளை கொண்டு வருவாங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் ஜென்ம சனியை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க, அனுமன் வழிபாடு செய்யுங்க, விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு தினம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.